வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? அனுமதிக்கப்படாத இடத்தில் போராடுவதற்கு அனுமதி கிடையாது. வேற ஒரு இடத்துக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அதனால சட்டத்திற்கு உட்பட்டு காவல்துறை அவங்கள அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சொல்லியிருந்தாங்க. இதன் எதிரொலியாக காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரவோடு இரவாக ரிப்பன் மாளிகைக்கு ஆப்போசிட்டில் போராடிக்கிருந்த தூய்மை பணியாளர்களை கைது பண்ணியிருக்காங்க. இப்போது மறுபடியும் தலைமை நீதிபதி அமர்வு கிட்ட ஒரு கேஸ் போடப்பட்டிருக்கு. அந்த கேஸில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களை எங்கே வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. வேறு ஒரு இடத்திற்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே கோர்ட்டு. வேறு எந்த இடம் அப்படிங்கிறத கோர்ட்டே சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹைகோர்ட்டில் தூய்மை பணியாளர்கள் கூட்டமைப்பு கேஸ் போட்டிருக்காங்க. கூடிய விரைவாக தலைமை நீதிபதி முன்பாக அந்த கேஸ் விசாரணைக்கு வர இருக்குது. இப்போது கிண்டி, சைதாப்பேட்டை, அடையாறு, வேளச்சேரியில் உள்ள சமூக நல கூடங்களில் அந்த தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இப்போது பெரிய டிபேட் என்ன தெரியுமா? நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூலி படம் குறித்து ஒரு ரிவ்யூ சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு டிபேட் ஆனிச்சுல. ரிப்பன் மாளிகைக்கு எய்த்தாப்பில் இவ்வளோ பேர் போராடி இருக்காங்க. ஸோ அதை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு, அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு துணை முதல்வருக்கு நேரம் இல்லை. ஆனால் கூலி படத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்கிறாரா அப்படின்னு பாஜக கொந்தளிச்சாங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கூலி படத்துடைய சிறப்பு காட்சியை பார்த்துருக்காரு. படக்குழுவோட கலாநிதி மாறன் அவர்கள், படத்துடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், மியூசிக் டைரக்டர் அனிருத், இவங்களோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படம் எடுத்திருக்காரு. சிறப்பு காட்சியை பார்த்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஒரு சைடு சென்னையில் ரிப்பன் மாளிகை எய்த்தாப்பில் அமைதியாக போராடிக்கிற தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறை கைது பண்ணி அப்புறப்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூலி படத்துடைய சிறப்பு காட்சியை பார்க்குறாரு. இதுவா இப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, அதிமுகலாம் கொந்தளித்து பதிவுகள் போடுறாங்க. இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க. பாஜகவினர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஸ்டாலின் மற்றும் திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் பாஜகவை பாசிச பாஜக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாஜக கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக எப்போ போராட்டம் நடந்தாலும், எங்கே போராட்டம் நடந்தாலும் அதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு தொடர்ந்து அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பாஜகவை பாசிச பாஜக அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குது? அமைதியாக போராடிக்கு இருந்தவங்களை இப்போ வலுக்கட்டாயமாக கைது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? தனியார்கிட்ட தூய்மை பணியை ஒப்படைக்கக்கூடாது, ரெண்டாவது ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு சாதாரண ஒரு டிமாண்டு தான். சென்னை மாநகராட்சியுடைய பட்ஜெட் எவ்வளவு? 8000 கோடி ரூபாய்க்கு மேலே சென்னை மாநகராட்சியுடைய ஆண்டு பட்ஜெட்டு. 8000 கோடி ரூபாய் பட்ஜெட் போடக்கூடிய சென்னை மாநகராட்சினால் அவங்க கேட்கக்கூடிய சாதாரண இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாதா அப்படின்னு இப்போ எதிர்க்கட்சிகள் திமுக கவர்மெண்ட்டை பார்த்து கேள்விக்கு மேலே கேள்வியாக எழுப்ப இது திமுக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? தந்தி டிவி சமீபத்தில் நடத்திய மக்கள் மன்றத்தில் பாஜக, விசிகாவினரிடையே பெரிய டிபேட் நடந்துச்சுல. வன்னி அரசுக்கும் பாஜகவுடைய எஸ்ஜி சூர்யாவுக்கும் பெரிய ஒரு ஃபைட்டு. இதில் வன்னியரசு பேசக்கூடிய ஒரு வீடியோ வைரலாக ஷேர் ஆகுது. அந்த வீடியோவை பார்த்துட்டு வன்னியரசுக்கு கண்டனத்திற்கு மேலே கண்டனங்களாக குவிந்து வருது. அப்படி வன்னியரசு என்ன தெரியுமா பேசியிருக்காரு? பீகார்காரங்கெல்லாம் இங்கே ரேஷன் கார்டை வாங்கிட்டு ரேஷன் கடையில் அவன் தான் நிற்கிறான், நமக்கு அரிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு பேசியிருக்காரு. வன்னியரசுடைய இந்த கருத்துக்கு உடனே அந்த நெறியாளர் அசோக வர்ஷினி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போது பீகார்லேருந்து இங்கே வாழ்ந்து அவங்க ரேஷனில் அரிசி வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்ன உடனேயே டக்குன்னு வன்னியரசு அவர்கள் மழுப்பியிருக்காரு. அப்படி சொல்லலை, அரிசி வாங்கிக்கட்டும், ஆனால் இங்கே ஓட்டர் லிஸ்ட்டில் அவங்களுடைய பேரை சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம், இங்கே அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை வழங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மழுப்பியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க. முதல்ல ரேஷனில் நமக்கு அரிசி இல்லை, அவங்களாம் இங்கே வந்ததுனால தானே சொன்னார். உடனே அசோக வர்ஷினி இப்படி ஒரு கவுண்டர் கொடுத்த உடனேயே அதெல்லாம் நாங்கள் தப்பு சொல்லலை, இங்கே ஓட்டு போடக்கூடிய உரிமையை கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம் அப்படின்னு எப்படி பல்ட்டி அடிச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு ஒரு கண்டனம். என்ன இவர் ரேஷன் கடையில் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரிசி வாங்குறதுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு? அசோக வர்ஷினி கரெக்டாக கேட்டாங்க. அப்போ மும்பையில், மகாராஷ்டிராவில் தமிழனுக்கு அரிசி கொடுக்கல அப்படின்னா பரவாயில்லையா? இப்போ நீங்கள் இப்படி கேட்குற மாதிரி அங்கே இருக்கிறவங்க கேட்டால் அது உங்களுக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அசோக வர்ஷினி செக்க வச்சுருந்தாங்க.
இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வன்னியரசுக்கு கண்டனங்களை பாஜகவினர் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.